இப்போ ஸ்டார்ட்டிங்ல வந்து டைலரிங் கிளாஸ் போறவங்களுக்கு வந்து எப்படி இந்த பாபின்லேருந்து இந்த பாபினுக்கு வந்து நூல் ஏத்துறதுன்னு தெரியாது. எக்ஸஸா வந்து அவங்க வந்து பாபின் வச்சிருக்க மாட்டாங்க. அதனால வந்து எப்படி ஏத்துறதுன்னு தெரியாது. இந்த பாபின் மேலேயே வந்து நம்ம வந்து நூல் வந்து சுத்திக்கலாம். இருந்தாலும் அது வந்து நூல் தீர்ந்ததுக்கப்புறம் சிக்கிக்கும். அதனால வந்து இப்போ ஒரு பாபினை வந்து நம்ம ஃப்ரீ பண்ணிட்டு எப்படி இந்த பாபினுக்கு வந்து நம்ம நூல் ஏத்துறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து இப்ப ஒரு பாபினை வந்து ஃப்ரீ பண்ண போறோம். அதனால இதுல இருக்கிற நூலை வந்து நான் இந்த பாபினுக்கு வந்து மாத்திக்கிறேன். லைட்டா வந்து நூல் சுத்திக்கிறேன். சுத்திட்டு இந்த பாபினை வந்து நான் இங்க இதுல போட்டுக்கிறேன். போட்டுட்டு சில பேருக்கு தெரியாது, மெஷின்லேயே வந்து இந்த மாதிரி வந்து பாபின் நூல் சுத்துறது வந்து இருக்கும். இது யாருக்குமே தெரியாது. இது எப்படின்னு பண்ணணும்னா இங்க இந்த இந்த கிளிப் இருக்கு பாருங்க, இந்த கிளிப்பை எடுத்து விட்டுட்டு அதே மாதிரி இந்த பாபின்ல வந்து இந்த இடத்துல வந்து லைட்டா வந்து இந்த வி ஷேப்ல இருக்கும். அந்த வி ஷேப்பும் இதுல வந்து இந்த மாதிரி ஒரு மாதிரி வி ஷேப் மாதிரி ஒரு ஊக் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அது ரெண்டும் கனெக்ட் ஆகுற மாதிரி செட் ஆகுற மாதிரி இதுல போய் கனெக்ட் பண்ணிடணும். கனெக்ட் பண்ணி இந்த கிளிப்பை வந்து இப்படி மேலே தூக்கி விட்டு இதை இப்படி வச்சிடணும். வச்சுட்டு நம்ம நூலை வந்து இப்படி கையில பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து சுத்த ஆரம்பிக்கணும். இந்த பட்டனை அழுத்தி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இதுல ப்ரெஸ் பண்ணிட்டு அது ஆட்டோமேட்டிக்கா எப்படி வந்து சுத்துது பாருங்க. இது இன்னொரு மெத்தட். இப்போ வந்து கேஸ் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு பாபின்னு. இப்போ இதுல எப்படி இன்னொரு மெத்தட்ல நூல் சுத்தலான்றதை பார்க்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நூலை வந்து எடுத்து இங்க மாட்டிக்கலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதே போல நம்ம நூலை எடுத்து சுத்திக்கலாம். நம்ம ஒரு நல்லா டைட்டா ஆகுற மாதிரி எடுத்துட்டு வராத அளவுக்கு வந்து இதை வந்து நம்ம சுத்திக்கலாம். சுத்திட்டு இந்த மாதிரி வந்து எல்லா மிஷின்லயும் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி ஸ்க்ரூ டிரைவரு. அதை வந்து நம்ம வந்து இப்படி இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்குள்ள வந்து இப்படி இன்செக்ட் பண்ணிக்கலாம். இன்செக்ட் பண்ணிட்டு இப்போ நம்ம ஒரு கையால வந்து மெஷினை வந்து பெடல் பண்ணிக்கலாம். பெடல் பண்ணிட்டு இதை இப்படி ஒரு கையால இப்படி வந்து பிடிச்சிட்டு இதை இந்த இடத்துல இப்படி காமிச்சோம்னா இது அழகாவே சுத்தம். எப்படி அழகா வந்து சுத்திருக்காங்க. சுத்தியாச்சு. இப்போ இதை வந்து பாபின்ல போட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ கேஸ் எடுத்துட்டு கேஸ்ல வந்து இந்த ஹோல் இருக்கு. இதுல இந்த பாபின் கேஸை வந்து இப்படி உள்ள ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த இதுல வந்து இந்த இது மாதிரி இருக்கு பாருங்க, அதுல வந்து விட்டு கொஞ்சம் எக்ஸஸா நூலை வந்து இப்படி இழுத்து இந்த எட்ஜ் இந்த இது மாதிரி இருக்கு பாருங்க, இந்த இதுல வந்து நூலை இப்படி இது உள்ள விட்டு இப்படி இழுத்தோம்னா சகஜமா இப்படி நூல் பட்டி ரோல் ஆகும். அவ்வளோதான். இப்போ பாபின் கேஸில் எப்படி நூல் சுற்றுறதுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.